ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். பஞ்சாப் மாநிலம் ஃபாசில்கா மாவட்டம் அபோஹர் பகுதியை சேர்ந்தவர் சந்தீப் குமார். இந்திய ராணுவத்தில் கேப்டனாக இருந்து வந்த சந்தீப் பீகார் ரெஜிமெண்டில் பணியாற்றி வந்தார். இவருக்கு கடந்த 2013ஆம் ஆண்டு ஸ்வேதா சிங் என்ற பெண்ணுடன் திருமணம் நடந்தது. அதனைத் தொடர்ந்து தனது மனைவி ஸ்வேதா சிங்குடன் அபோஹர் கான்டோன்மெண்டில் வாழ்ந்து வந்தார். ஆனால் திருமணமான சில மாதங்களுக்குள் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக இருவருக்கும் இடையே அடிக்கடி சண்டை வந்துள்ளது. இந்த நிலையில் ஸ்வேதா திடீரென உயிரிழந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கணவர் சந்தீப் தோமர் மனைவி ஸ்வேதா தனது உயிரை அவரே மாய்த்து கொண்டதாக தெரிவித்தார். ஆனால் ஸ்வேதாவின் குடும்பத்தினருக்கு இதில் சந்தேகம் இருந்திருக்கிறது. அதனால் உடனடியாக ஸ்வேதாவின் மறைவில் சந்தேகம் இருப்பதாக கூறி போலீசில் புகார் அளித்தனர். அதன்படி வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். பிரேத பரிசோதனை அறிக்கையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. அதையடுத்து காவல்துறையினர் சந்தீப்பை பிடித்து விசாரித்தனர். அதில் கருத்து வேறுபாடு காரணமான தகராறில் சந்தீப் தனது மனைவி ஸ்வேதா சிங்கின் கதையை முடித்துவிட்டு பின்னர் அவரே தனது உயிரை மாய்த்து கொண்டதாக நாடகமாடியது அம்பலமானது. அதன் பிறகு சந்தீப் தோமர் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்திய ராணுவத்தில் இருந்து பணி நீக்கம் செய்யப்பட்டார். இது தொடர்பான ஃபாசில்கா நீதிமன்றத்தில் நடந்து வந்த வழக்கில் சந்தீப் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டு ஆயுள் தண்டனை வழங்கி உத்தரவிடப்பட்டது. ஆனால் இந்த தண்டனையை எதிர்த்து சந்தீப் தரப்பில் இருந்து 2019ஆம் ஆண்டு பஞ்சாப் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். மேலும் இந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதைத் தொடர்ந்து அவர் சிறையிலிருந்து வெளியே வந்தார். ஆனால் ஸ்வேதாவின் குடும்பத்தார் சந்தீப்புக்கு வழங்கிய ஜாமீனை ரத்து செய்ய கோரியும் அவரது மேல்முறையீட்டு மனுவை ரத்து செய்ய கோரியும் மனு ஒன்றை தாக்கல் செய்தனர். இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் உயர்நீதிமன்றம் சந்தீப்பின் ஆயுள் தண்டனையை உறுதி செய்ததுடன் அவருக்கு வழங்கப்பட்ட ஜாமீனையும் ரத்து செய்தது. இதையடுத்து அவரை கைது செய்ய காவல்துறை நடவடிக்கை எடுக்க தயாரான போது சந்தீப் தலைமறைவாகிவிட்டார். 4 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். இதையடுத்து சந்தீப்பை கைது செய்ய கோரி ஸ்வேதா சிங்கின் தந்தை மனு தாக்கல் செய்தார். இந்த விசாரணையில் சந்தீப்பை கைது செய்ய மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்தான அறிக்கையை தாக்கல் செய்ய காவல்துறைக்கும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனிடையே சந்தீப்பை கைது செய்ய காவல்துறை தனிப்படை அமைத்து தேடி வந்தது. இந்நிலையில் சந்தீப்பின் பான் எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ள வங்கி கணக்குகளை காவல்துறையினர் ஆராய்ந்தனர். அப்போது அந்த எண்ணில் கேஸ் சிலிண்டர் புக் செய்யப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டது. இந்த பரிவர்த்தனையை ஆராய்ந்த காவல்துறையினர் கேஸ் புக் செய்யப்பட்ட இடம் மத்திய பிரதேசத்தின் பாண்டூர்னா மாவட்டத்தில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. உடனடியாக அங்கு விரைந்து சென்ற போலீசார் சந்தீப்பை கையும் களவுமாக பிடித்து பஞ்சாபுக்கு அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். 4 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த ஆயுள் தண்டனை கைதியை கேஸ் சிலிண்டர் புக் செய்தபோது பஞ்சாப் காவல்துறை கொத்தாக தூக்கிய சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.